என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் சென்ற வாரம் நீங்கள் தீபாவளி தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள். ஆனால் அந்த கொண்டாட்டத்தின் பின் விளைவாய் இந்தியா முழுவதும் மாசு அதிகரித்து மக்கள் மூச்சு வாங்குவதற்கே சிரமப்படும் வகையில் தீபாவளியை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தீபாவளி என்பதை இந்துக்கள் ஒருபோதும் தவிர்க்கவும் முடியாது என்ற போதிலும் அரசுகளும் இதற்கான வழிமுறைகளை காட்டிக்கொண்டு இருக்கிறது. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் என்ற விதிமுறைப்படி சென்ற தீபாவளி சென்றதின் விளைவு ஏறக்குறைய மாசு ஒரு அளவில் இருப்பதாக தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் படிக்கின்றோம், பார்க்கின்றோம். அது ஒரு விதத்தில் நிம்மதியை தருகிறது. ஆனால் சராசரியாக உலக அளவில் மாசு என்பது ஏறக்குறைய தொழிற்சாலை மூலமாகவும் நச்சுக்காற்று மூலமாகவும் ஏதோ மனிதர்களுக்கான தேவைக்காக உருவாக்கப்பட்டு அதன் பொருட்டு அதன் மூலமாக நச்சுக்காற்று அதிகரித்து கொண்டு வருகிறது. எதிர்காலங்களிலும் அதிகரிக்கக்கூடும். ஆனால் மனித இனம் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் அதிலிருந்து விடைபெறலாம். பணத்திற்காக அனைத்தும் என்ற கொள்கையை முதலில் ஒழுக்கம் உயர்வு என்பதை முன்னிறுத்தி உலகம் அதை சிந்திக்க தொடங்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் பணமயம் என்பதால் தான் அந்த பணத்தின் நோக்கமானது உலகின் எதிர்காலத்தையும் சரி, வரும் சந்ததியின் எதிர்காலத்தையும் சரி, பெரும்பாலும் அது சிந்திப்பதில்லை. எனவே நான் ஒரு எழுத்தாளன், படைப்பாளன், கவிஞன் என்ற முறையில் தயவு செய்து உலக மக்களை பணத்திற்காக உழைக்கலாம், தேடலாம், தொழிற்சாலைகளை உருவாக்கலாம், இன்னும் வளர்ச்சியை நோக்கி பல திட்டங்களை போடலாம். இருப்பினும் அதன் பின்விளைவு உலகத்திற்கு மட்டுமல்ல, வரும் சந்ததிக்கும் கேடுகள் விளைவிக்காத வண்ணம் தொடக்கத்திலேயே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து அதை அளவாய் முன்னடத்தும்படி விஞ்ஞானிகள் உள்பட அனைத்து கண்டுபிடிப்பாளர்களையும் நான் ஒரு வேண்டுகோள் விடுத்து இந்த கவிதையை தொடங்குகிறேன். இது மாசு பற்றிய, தூசு பற்றிய கவிதைதான். இதன் தலைப்பு ஆரோக்கியமாய் வாழட்டும் மனித சமுதாயம். ஆரோக்கியமாய் வாழட்டும் மனித சமுதாயம். நாலாபுரமும் நச்சுக்காற்று, சமூகம் புகை மண்டலமாய் மாறிப்போச்சு. நாலுபுறமும் நச்சுக்காற்று, சமூகம் புகை மண்டலமாய் மாறிப்போச்சு. சுகாதாரம் மேம்பாட்டு திட்டம் என்னாச்சு? திணறுகிறதே மக்கள் வாங்கும் மூச்சு. சுகாதாரம் மேம்பாட்டு திட்டம் என்னாச்சு? திணறுகிறதே மக்கள் வாங்கும் மூச்சு. எங்கே போனது தூய காற்று? பூமியே மாசுபட்டு போச்சு. எங்கே போனது தூய காற்று? பூமியே மாசுபட்டு போச்சு. மரம் செடி கொடி வகைகளை காணோம். இதனாலேயே நோயாளி ஆனோம். மண்ணிலும் பூமியிலும் மரம் செடி கொடி வகைகளை காணோம்.
இதனாலேயே நோயாளி ஆனோம். இயற்கை வளங்களை அழித்து வளர முடியுமா பூமி செழித்து? இயற்கை வளங்களை அழித்து வளர முடியுமா பூமி செழித்து? என்னடா விஞ்ஞானத்தின் கருத்து? எதை அழிக்க திட்டம் அடுத்து? என்னடா இந்த விஞ்ஞானத்தின் கருத்து? எதை அழிக்க திட்டம் அடுத்து? எங்கு பார்த்தாலும் சீரற்ற நிலை, பூமியை சீர்படுத்த முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் சீரற்ற நிலை, பூமியை சீர்படுத்த முடியவில்லை. இயற்கையால் நிலத்தை உருவாக்க இயலுமா? செயற்கையால் நிலத்தை உருவாக்க இயலுமா? இயற்கை உதவியின்றி உயிரினம் வாழ முடியுமா? என்னுடைய கேள்வி, செயற்கையால் நிலத்தை உருவாக்க இயலுமா? இயற்கை உதவியின்றி உயிரினம் பூமியில் வாழுமா? இயற்கையின் மறுமலர்ச்சி, இதுவே மனித இனத்தின் வளர்ச்சி. இயற்கையின் மறுமலர்ச்சி, இதுவே மனித இனத்தின் வளர்ச்சி. மண் வளத்தையும் காக்கட்டும் விஞ்ஞானம், இனி ஆரோக்கியமாய் வாழட்டும் மனித சமுதாயம். மண் வளத்தையும் காக்கட்டும் விஞ்ஞானம், இனி ஆரோக்கியமாய் வாழட்டும் மனித சமுதாயம். இதற்கு உலகமே விழித்து இந்த மாசு புகை, இந்த பூமியில் கூடும் சீரற்ற நிலை, இவைகளை உலக நாடுகளை கூடி விரைவில் நல்லதொரு திட்டத்தை தீட்டி வரும் எதிர்காலத்திற்கும் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் ஒரு சிறப்பான சீரான நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இக்கருத்துரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.